Assalamu alaikum, hi dears, welcome back to our channel Arfan Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு vlogல பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரைடே ஜும்மா vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வெள்ளிக்கிழமை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம். அதே சமயத்துல வந்து ரொம்ப ஒரு பிஸியான டேனியும் சொல்லலாம். இன்னைக்கு vlog வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஆனா Subscribe பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை ஜும்மானாலே வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம். அன்றைக்கெலாம் யாரெல்லாம் பிஸியாக இருக்காங்களோ இல்லையோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம ரொம்பவே பிஸியாக இருப்போம். ஏன்னா வந்து க்ளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், அதே சமயத்தில் வந்து ஜும்மானுடைய பாங்கு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து குக்கிங் வேலையும் முடிச்சிடணும். அதனாலேயே அன்றைக்கி டே ரொம்பவே பரபரப்பாக தான் போகும். அர்ஃபான் குட்டி ஒரு 9 மணி போல் காலையில் வந்து தூங்கிட்டாங்க. இப்போ தூங்கினா அர்ஃபான் குட்டி அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, ஃபுல்லாக விளையாட்டு தான். தம்பி தூங்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி வேலையை வந்து முடிச்சிடலாம். அதனாலே ரொம்ப சைலண்ட்டாக நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்திங்கன்னா காலையில் வந்து மணி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணுற வேலை தான். ஏன்னா டியூஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து வச்சேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி தான் நான் சேஞ்ச் பண்ணினேன். 2 நாளைக்கு ஒரு தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணணும். வாங்கிட்டு வந்த புதுசில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது மணி பிளான்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு பிளான்ட் நம்ம வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். நான் வீடியோக்காக சொல்லலை, மனசார தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிளான்ட் வந்து வளர்த்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லன்ச் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் சொல்லிட்டு நான்வெஜ் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இல்லாமலேயும் ஒரு சூப்பரான லன்ச் வந்து நான் பண்ணேன். இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான். நம்மள்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்ட்டு அதை வச்சு கவலைப்படாமல் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷம் வந்து படணும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸும் அது கூட வந்து உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனாலே எனக்கு ஸ்பெஷலாக தான் இருந்தது. நான் கீ ரைஸோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கீ ரைஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட வந்து ஒரு 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் இந்த ஃப்ளேவர்லாம் வந்து இறங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ 2 பழமான தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். நான் இது கூட வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தயிர் வந்து ஒரு 1லேருந்து 3 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் வந்து தண்ணியே வந்து ஆட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வராமல் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் கூட நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து பாயில் ஆகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் வந்து குக் ஆகிருக்கு. அடுத்து இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துற வேணாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து லஞ்செல்லாம் முடிச்சுட்டேன். கீ ரைஸும் சரி, அது கூட வந்து உருளைக்கிழங்கு கிரேவியும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அது கூட சைடிஷாக வந்து வெங்காயம் பச்சடி பண்ணியிருந்தேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வந்து குக் பண்ணுறது வந்து அவ்வளோக்கு கஷ்டமாக தெரியாது. ஆனால் இந்த பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய ஒரு வேலையாகவே தெரியும். ஆனாலும் கிச்சனில் வந்து ஒரு ஹாப்பி எண்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய ஒரு ஹாப்பி எண்டுன்னே சொல்லலாம். கிச்சனை பார்க்குறதுக்குமே அப்பாடா எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்த வாட்டி உள்ளே வந்தாலுமே நமக்கு ஒரு ஆசை வரும் வேலை பார்க்குறதுக்கு. அதனாலே வந்து நான் அந்தந்த நேரத்துக்குள்ள பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அர்ஃபான் குட்டியும் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. அவரையும் வந்து குளிக்க வச்சு நான் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து கைலி தான் வந்து கட்டி விட்டுருந்தேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தார். என்னமோ தொழுவ போகிறதுக்கு மாதிரி ரெடியாக இருந்தார். ஜும்மா தொழுகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஊது வந்து போட்டுருவேன். இந்த ஊதோட வாசம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும். ஜும்மா நாளுடைய பாசிட்டிவ் வைப் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அதோடைய வாசமும் சரி, அதோடைய ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். எனக்கு ஊது போடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்குன்னே சொல்லலாம். நானும் அம்மா தொழுவையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து போயாச்சு. அன்றைக்கி சூப்பராகவே வந்து கீ ரைஸ் வந்து ரெடியாக இருந்தது. தால்ச்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. அது கூட வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து பண்ணியிருந்தோம்ல, அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. அது கூட வெங்காயம் பச்சடி வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அர்ஃபான் குட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் வந்து மார்னிங் ஒரு 9 o'clock தூங்குறது தான். அதுக்கப்புறம்லாம் வந்து தூங்கவே மாட்டான். ஃபுல்லாக விளையாட்டு தான். இல்லைன்னா வந்து எதுக்காச்சும் அடம் பிடிச்சிட்டு அழுகுற ஒரு டைப்பு. அதனாலே வந்து அன்றைக்கி அவன் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவும் அப்செட்டாகவும் இருந்தனால நான் வந்து வாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வெளியே தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஒரு ஈவினிங் டைம் போல் பார்த்திங்கன்னா காஃபி வந்து எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் வந்து காஃபி எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து போனோம். மாடிக்கு வந்து எப்போவுமே போவோமா அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்று அடிச்சுக்கிட்டு நல்லா இருந்தது. அதனால தான் வந்து மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அர்ஃபான் குட்டிக்கு வந்து மாடிக்கு போகிறது அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஜாலியாக விளையாடுவான். கொஞ்சம் பெரிய ஒரு மாடியாக இருக்கிறனால நல்லா ஜாலியாக விளையாடுவான் அர்ஃபான் குட்டி. அதனால தான் மெயினாகவே போகிறது. கொஞ்ச நேரம் போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா மாடியில் தான். ஏன்னா அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னே சொல்லலாம். பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா நாவப்பழ மரம் வந்து வச்சுருக்காங்க. அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த நாவப்பழம் வந்து நல்லாவே பழுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கசப்பாகவே இருக்கும். அது இன்னுமே பழுக்கணும். அதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாருடைய லைஃப்லேயுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்னு, யாரை கேட்டாலுமே ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயுமே இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருமே ஒரு ஒரு பாதையில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா ப்ராப்ளத்தையும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கும் போது நம்மளை வந்து நம்ம மட்டும்தான் பார்த்துக்க முடியும். நம்மளை வந்து யாரும் நம்ம வந்து பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் நமக்கான ஒரு டைமை நம்ம எடுத்துக்கணும்.
என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய பெரிய ஒரு சந்தோஷமே சொல்லலாம். அவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸை வந்து எனக்கு கொடுக்கும். அதனாலேயே நான் வந்து முக்கால்வாசி நேரமாவது நான் மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே உண்டு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வானம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருந்தது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராகவே இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குற போதே நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் அன்றைக்கி நல்லாவே காற்றடிச்சிட்டும் இருந்தது மாடியில். அதனால் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே டியர்ஸ், நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். ஃப்ரீ அரபிக் ஹேண்ட்ரைட்டிங் கிளாஸும் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கும் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் தான். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் அரபிக் ஹேண்ட்ரைட்டிங் காம்படிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த காம்படிஷன் இந்த கிளாஸஸ்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டியர்ஸ், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அதே போல் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக நானும் இன்ஷா அல்லாஹ் வந்து துவா செய்கிறேன். அதே போல் என்னையும் என் குடும்பத்தையும் வந்து உங்கள் துவாலையும் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சந்தோஷமாக மாறுங்கிற நம்பிக்கையில் வந்து எல்லாருமே வந்து துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.